இப்போ பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டெல்லாம் தோலோட சாப்பிட்லாமா? இல்ல தோல் இல்லாம தான் பிரியாணில யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. பிரியாணி யார் பாரம்பரியமா செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் தான் நெறைய வந்து பிரியாணிலாம் செஞ்சு நம்ம பாய் பிரியாணினா அது ஃபேமஸ் இல்லையா? அப்படி நாங்கலாம் வந்து வேலை கத்துக்கிட்டது முஸ்லீம் கிட்ட தான் கத்துக்கிட்டோம். எங்க மாஸ்டர் கிட்ட தான் கத்துக்கிட்டோம். அவர் பேர்லாம் சமியுல்லா பாய். அவரு தான் எனக்கு வேலையெல்லாம் சொல்லிக் குடுத்தாருன்னு வச்சுக்கங்க. அவங்க வந்து ரொம்ப ப்ராப்பரா பார்ப்பாங்க. இஞ்சியும் பூண்டையும் உரிச்சிட்டு சேர்க்கறது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து எந்த பக்குவத்துக்கு அது வதங்கி வரணுமோ, அந்த பக்குவத்துக்கு வரணும்னா தோல உரிச்சா தான் வரும். ஃப்ளேவர்லாம் சூப்பரா இருக்கும். என்னடா நீ பாயின்னு சொல்ற, அது சொல்ற, இது சொல்றேன்னு வந்துராதீங்க. பாரம்பரியமா யார் எதை செய்வாங்களோ, அதனால வந்து ஏதோ உள்நோக்கத்தோட எதுவும் சொல்லல. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். போட்டீங்கன்னா, அதிகமான அளவுல நம்ப சாப்பாடுல பூண்டு சேர்க்கிறப்ப என்ன ஆகும்னா, சாப்பிடும்போது இன்கேஸ் அந்த தோல்லாம் உள்ள போயிடுச்சு, நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டோம்னா, அஜீரண கோளாறு வரும். உங்களுக்கு நெறைய நேரம் பிரியாணி ஒரு சில இடத்துல சாப்பிட்டீங்கன்னா, இப்படி எடுத்துட்டு வரும்போது இந்த இடம்லாம் நெஞ்செல்லாம் எரியும். ரொம்ப எரிச்சலா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தோலோட பூண்டும், இஞ்சியும் சேர்க்கறது தாங்க. அதே போல தான் இஞ்சி தோல் சீவிட்டு சேர்க்கறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தோல்ல வந்து பிசுபிசுப்பு தன்மை இருக்கு இல்லையா? அது வந்து நீங்க உரிக்காம போட்டீங்கன்னா, அடி பிடிச்சிரும். கண்டிப்பா தோலெல்லாம் எடுத்துட்டு தாங்க சாப்பிடணும்.